இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மணி பார்த்தீங்கன்னா 9 ஆயிடுச்சு. வீட்டுக்கு கிளம்புற நேரம் இப்போ வந்துச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் முடிச்சிடுவேன். இதை அடுத்த சனி ஞாயிறுலாம் இதை முடிச்சிடுவேன். சரி, இதை நான் பிடுங்கிறத பார்த்து 2 தம்பிங்க வந்திருக்காங்க. ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கான். இன்னொரு தம்பி பார்த்தீங்கன்னா மரம் ஏறிட்டுருக்கான். ஏறி இளநீர் அறுத்துட்ருக்கான். யாருன்னா கஷ்டப்படுறாரவே இல்லை, தாகத்துக்கு தண்ணியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இளநீர் அறுத்து போட்டுட்ருக்கான். கிணறு கம்மி குளிச்சுட்டு இப்போ இளநீர் குடிக்கிறது தான் வேலையே. இப்போ இறங்கிட்டான் மரத்துலேருந்து. இவங்க 2 தம்பிங்க தான். எதுக்குடா இங்கே வந்துக்கிறீங்க? எண்ணெய் குடிக்க. யாருக்கு? உனக்கு. டேய் டேய் டேய், எதுக்குடா வந்துக்கிறீங்க? இப்போ தானடா கேட்டேன். இறங்குறேன். ஏன்டா பொறுமையாக வர்றா, நான் சீப் கெஸ்ட். நான் இப்போ தான் சொல்கிறேன் எதுக்குடா வந்துக்கிறீங்க கேட்டால் இளநீர் அறுத்து கொடுக்கன்றீங்க. அப்போ தான் நீங்கள் குடிச்சுன்னு இருக்கிறீங்க. எனக்கு ஒன்று வெட்டி வரா. டேய், நான் இங்கே ஒருத்தர் இருக்கிறேன், ஞாபகம் தான் இல்லையா? அப்புறம் இருப்பா, பொறுமையாக சாப்பிடலாம். நீ வீடியோ எடுத்துங்கறல இரு. ஐயா, கஷ்டப்படுறது வெயில். நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தோம்ல. என்ன பெரிய வீடியோ எடுத்துட்டு பார்த்தீங்களா? டேய் இருக்கலாம்டா, இந்தளவுக்கு சோம்பேத்தனமாக இருக்கக்கூடாதுடா. டேய், வேர்வை சிந்துறது நான், தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறது நீயா? நல்லா பண்ணுறீங்கடா. கிணத்துல பாருங்கள் எவ்வளோ இளநீர் தேங்கலாம் போட்டு. குப்பை மாதிரி இருக்குது. குப்பை கிடையாது, க்ளீனாக இருக்குது. அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. கிணறே பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குது. அடியில் இருக்க ஆழம் வரையும் அப்படியே தெரியும். பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ குளிக்க தான் போகிறேன் நான். அதெல்லாம் வாரி மேலே போட்டு இறங்க போகிறேன். கிளைமேட்டே நல்லா இருக்குது. மழை பெஞ்சு விட்டதுனால பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கிளைமேட்டே. டேய் போதும்டா. டேய் தம்பியா,